ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி. நீங்க எல்லாருமே நான் வச்சுட்டு இருக்கிற கோல்டு வெயிங் மிஷின் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அத பத்தின வீடியோ தான் இது. ஸோ இந்த கோல்டு வெயிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப ஜுவல்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்கேம்ஸ் நடக்காம இருக்கணும்னா, வீட்லயே நம்ம வந்து இந்த மாரி ஒரு வெயிங் மிஷின் வச்சு வெயிட் செக் பண்ணி நம்ம ஒரு டைரியில குறிச்சு வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டு வரும்போது அதே அளவு எடை இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நெறையாவே வந்து கோல்டு பிளட்ஜ் பண்ணும்போது பேங்க்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோல்டுல இருந்து ஒரு சர்டைன் மில்லிகிராம்ஸ் அளவு வந்து சுரண்டி எடுத்துடுறாங்க. எனக்கே வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அது என்னன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, நமக்கு வந்து இந்த மாரி ஒரு வெயிங் மிஷின் இருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீமா ஆன்லைன்லாம் இப்ப வந்து நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்ப நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கேயே வந்து நம்ம வெயிட் போட்டு பார்க்குறோம். ஸோ ஆன்லைன்ல வாங்குறதுனால நம்ம இம்மீடியட்டா நம்ம கிட்ட வெயிங் மிஷின் இருந்ததுன்னா, நம்ம வெயிட்ட உடனேயே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெயிங் மிஷின் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெயிங் மிஷின் தாங்க வச்சிருந்தேன். இதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மில்லிகிராம்ஸ் எதுவுமே ஷோ ஆகல. பட் வந்து இது பிரைஸ் வந்து ரூ. 400 கிட்ட தான் இருந்தது. அதனால இத பர்ச்சேஸ் பண்ணேன். இதுல மில்லிகிராம்ஸ் வந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு அடுத்தது தான் வந்து இத பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வெயிங் மிஷின் பாத்தீங்கன்னா 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல. மில்லிகிராம்ஸ்லாம் வந்து ரொம்பவே துல்லியமா காமிக்குது. இப்ப நான் ஒரு இயரிங் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இயரிங் வந்து நீங்க என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. கல்கட்டா மாடல் இயரிங். இதனோட வெயிட்ட வந்து இப்ப நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து இதனுடைய ஆன் ஆஃப் பட்டன். இதுல வந்து 0ன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் போடுறதுக்கு முன்னாடி ஃபேன ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க இதனோட வெயிட் என்னன்னு. உங்களுக்கு வந்து இது எக்ஸாக்ட்டா 5.62 கிராம்ஸ் வருது. பழைய வெயிங் மிஷின்ல இது 5 கிராம்ஸ் மட்டும் தான் காமிக்குது. இதுல வந்து அந்த ப்ராப்ளம் இல்ல. நம்ம எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணி கோல்டு வாங்குறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி இந்த மாரி வெயிங் மிஷின் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க் நான் அஃபிலியேட்ல தரேன். வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.